தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வணக்கம் வினோத். பணியிடை நீக்கத்திற்கான காரணம் என்ன? விவரம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அலுவலகத்தில் துணை ஆணையராக பணிபுரிந்து வந்த பாலமுருகன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து இந்திய வருவாய்த்துறையானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு பல்வேறு தரப்பில் சர்ச்சைகளை எழுப்பியிருந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் முத்தமர் காந்தி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தலைமை அலுவலகத்தில் துணை ஆணையராக பணிபுரிந்து வரும் பாலமுருகன் மத்திய அரசுக்கு எதிராக தன்னுடைய போர்க்குரலை எழுப்பியிருந்தார். இது மட்டுமல்ல, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்த நிலையில் அதே அலுவலகத்தில் கடந்த 17ஆம் தேதி அவர் ஒரு சிறிய போராட்டத்தையும் நடத்தியிருப்பதாக தெரிய வந்த நிலையில் இந்த தகவலின் அடிப்படையில் அவர் மீது ஒழுங்கின நடவடிக்கை என்ற அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது இந்திய வருவாய்த்துறைக்கு எடுத்துரைத்ததன் அடிப்படையில் தற்போது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற உத்தரவானது IRS அதிகாரிகள் மத்தியில் ஒரு சிறிய சலசலப்பையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்த போதிலும் இது போன்ற நிலையில் இந்த அதிகாரி தற்போது தற்காலிக பணியிடை செய்யப்பட்டதற்கு மத்திய பாஜக அரசு ஆனது ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிப்பதாகவும் அதனை குறிவைத்து மத்திய பாஜக அரசு செயல்படுவதாகவும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தன்னுடைய கருத்தை போர்க்குரலாக எழுப்பியிருந்த ஜிஎஸ்டி அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த மத்திய இந்திய வருவாய்த்துறையில் பணிபுரிந்து வந்த பாலமுருகன் தற்காலிக பணியிடைக்கு நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை அடுத்து இந்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் மத்தியில் ஒரு சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தனக்கு இந்தி தெரியாது, தன்னை இந்தி பிரிவில் அமர்த்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதுபோன்று பல்வேறு கருத்துக்களை மத்திய அரசுக்கு எதிராக அவர் எழுப்பியிருந்த நிலையில் பாலமுருகன் சற்று முன்னதாக அதற்கான ஒரு உத்தரவும் இந்திய வருவாய்த்துறை மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் தற்காலிக பணியிடைக்கு நீக்கம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.